கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலும் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்னும் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுவிட்டு, ஆண்டவருடைய செய்தியை கேட்டுவிட்டு, அதன் பிறகு நாம் ஜெபத்தோடு நம்முடைய ஆண்டவருடைய சரீரத்திலே நாம் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதி. தொடர்ந்து நமக்கு அன்பின் விருந்து இருக்கிறது. கர்த்தர் நம்மை நடத்துவார். இப்பொழுது ஒரு பாடலை கேட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீரே. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு
வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காண செய்வீரே. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆண்டவர் செய்ய நினைப்பதை தடைபடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கென்று செய்ய அவர் நினைப்பதை யாராலுமே தடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அந்த பாடலின் அந்த வசனத்தான் நாம் இப்போ தியானிக்க போகிறோம். வாசியுங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போமாக. நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கர்த்தர் ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவர் நினைப்பார் என்றால் அதை தடுப்பதற்கு ஒருவருமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார், நான் செய்வதை யாராலுமே தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நான் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து விட்டால் அதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கென்று, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நான் என் ஜனங்களுக்கு இதை நான் செய்ய வேண்டும், இந்த நன்மையை செய்ய வேண்டும், இந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் எதை முன்குறிக்கிறாரோ, எதை திட்டம் பண்ணுகிறாரோ அதை யாராலும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அவர் பார்க்கிறார். யாருக்கு தேவன் நன்மை செய்ய வேண்டும் என்பதை அவர் பார்த்து அதை செய்வதற்கு கர்த்தர் அதை வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்வதற்கு தடுப்பதற்கு உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் தடுப்பதற்கு யாருமே கிடையாது. கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகளை அவர் செய்வதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணும்போது அதற்கு எதிராக பல சூழ்ச்சிகள், பல பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு எதிராக எழும்பி வந்தாலும் கர்த்தர் நமக்காக அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அந்த எதிராய் காணப்படுகிற சூழ்ச்சிகளை கர்த்தர் நீக்கிவிட்டு, கர்த்தர் அதை நிர்மூலமாக்கிவிட்டு கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறத உலகத்தில் யாருமே தடுக்க முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை
உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற நன்மையை, ஆசீர்வாதத்தை யாருமே இந்த உலகத்தில் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அதை தான் நாம் இந்த வேதத்தில் இந்த நேரத்தில் நாம் அதை கொஞ்சம் நாம் தியானிக்க போகிறோம். அதை வாசியுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13-14. அது அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டாங்களாம். பாருங்கள், இங்கே இந்த இடத்துல ஈசாக்கு குறித்து நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதாவது ஈசாக்கின் நாட்களிலே ஒரு பஞ்ச காலம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான ஒரு பஞ்சம். அப்பொழுது இந்த பஞ்ச நாட்களில் இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எங்கேயாவது வேறு எங்கேயாவது போய் நம்முடைய பொழப்பை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஈசாக்கு அவன் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு, ஈசாக்குக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், அந்த தேசத்தில் அவர் விதை விதைக்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தபடினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. அநேக ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக வேலையாட்களும் அவனுக்கு இருந்ததுனால என்னாச்சு? பொறாமை வந்துச்சான். அல்லேலூயா. பாருங்கள், பெலிஸ்தருக்கு பொறாமை வந்துட்டு, எதுக்குனால? ஆசீர்வாதம் இவனுக்கு பெருகிக்கிட்டே இருக்குதே. இங்கே பஞ்ச காலமாக இந்த வறட்சியான இடத்துல இவன் இப்படி வேலை செய்ய முடியாதுன்ற இருக்கிற இடத்துல இந்த இடத்த விட்டே காலி பண்ணி போயிடுவான்னு பார்த்தா இவன் வர வர விருத்தி ஆகிட்டே போகிறானே, இவன் பெருகிக்கிட்டே ஐஸ்வர்யனாய் போகிறான். பாருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதுதான். நீதிமொழிகளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் ஒரு 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 முன் குறித்திருந்தார். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஈசாக்கை ஐஸ்வர்யவானாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய திட்டம் இருந்தது. ஆனால் பாருங்க, கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கொடுத்தார். கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை ஐஸ்வர்யவானாக்கினார். ஆனால் அதை பார்த்ததான அந்த பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டாங்க. அல்லேலூயா. உலகத்தில் பாருங்கள், ஏதாவது சாதாரணமாக இருக்கிறவங்க மேலே கண்ணே போவாது. உலகத்தில் அப்படி தான். யாராவது ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு குடிசை வீடு இருந்துச்சுன்னா அதை யாருமே பொறுப்பெடுத்து கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஆனால் அந்த குடிசையெல்லாம் ஒரு நாள் எடுத்து போட்டுட்டு அதில் ஒரு நல்ல வீட்டை கட்டி எழும்பும்போது தான் நிறையா பேருடைய கண் அங்கே போகும். கண்ணாடியே தேவையில்லை. அப்போ தன்னால் கண் அங்கே கரெக்டாக போயிடும். இவன் இப்படி வளர்ந்துட்டு போகிறானே அப்படின்ற மாதிரிலாம் உலகத்தின் ஜனங்க பார்வை அப்படி இருக்கும். பாருங்கள், இந்த ஈசாக்கின் மேலே அந்த பெலிஸ்தருக்கு அப்படி ஒரு பொறாமைப்பட்டு அவன் தூர்த்துகிற அவன் முன்னேறுவதற்கு அவன் பாருங்கள் தன்னுடைய தகப்பனுடைய இடத்துல அவன் வேலை செய்கிறான். ஒரு துறவை வெட்டுகிறான். அந்த துறவை அந்த பெலிஸ்தர் வந்து தூர்த்து போடுகிறாங்க. அங்கே அந்த இடத்துல பிரச்சனை பண்ணுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நீ என்ன வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே அவன் ஈசாக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறான். ஏசேக்கு அவன் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணோன்னா இன்னொரு இடத்துக்கு சித்தனாக்கு போகிறாங்க. அந்த இடத்துலையும் பிரச்சனை பண்ண வராங்க. அந்த இடத்துலையும் விட்டுட்டு அவன் ரெகோபோத் என்ற இடத்துக்கு வரான்.
அந்த இடத்துல அவங்க வாக்குவாதத்துக்கு வரவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிதான். ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே தேவ ஆசீர்வாதம் இருக்கும்போது யார் தடுக்க வந்தாலும், உங்கள் முன்னேற்றத்தை யார் தடை பண்ண வந்தாலும் அது ஒருவனும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் செய்ய நினைப்பதை யாருமே தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் செய்கிற காரியங்களிலே, உங்கள் முயற்சியிலே, உங்கள் பிரயாசங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே முன்னேறும்படியாய் எடுக்கிற எல்லா காரியங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறபடினால யார் அதை தடை பண்ண வந்தாலும் அதை தடுப்பதற்கு ஒருவனுக்கும் கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஈசாக்கை கர்த்தர் பாருங்க, கர்த்தர் ஈசாக்கோடு இருக்கிறத அந்த பெலிஸ்தர்கள் பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க அந்த ரெகோபோத் என்ற இடத்துலையும், அந்த இடத்துல அவன் துறவை வெட்டி தண்ணீர் அந்த இடத்துல நன்றாக ஆசீர்வாதம் அவனுக்கு பெருகினபடினால அந்த இடத்துல அவன் அந்த பெலிஸ்தர் வாக்குவாதத்துக்கே வரவில்லை. அவங்க சொல்கிறாங்க 28ஆம் வசனத்தில், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை அந்நிய ஜனங்கள் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாங்க. சர்வ வல்லவ தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சகலத்தையும் படைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையினால உங்கள் முன்னேற்றத்தை யாருமே தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? உங்கள் முன்னேற்றத்துக்கு விரோதமாக யார் தடை பண்ண வந்தாலும் ஒருவராலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை முன்குறித்து விட்டார். உங்களை கர்த்தர் ஒரு திட்டம் பண்ணி வைத்து விட்டார். நான் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தில், நீங்கள் எடுக்கிற எல்லா காரியங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்கள் செய்கிற காரியங்களிலே எந்த உங்களுக்கு விரோதமாக எந்த தீய கிரியைகள் வந்தாலும், எந்த பொல்லாத சத்ருவின் கிரியைகள் வந்தாலும், எந்த மனுஷரின் தீய எண்ணங்கள் வந்தாலும் எதுவுமே உங்களுக்கு தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பாருங்க, நீங்கள் பழுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைப்பதை ஒருவராலும் தடை பண்ணவே முடியாது. அடுத்ததாக வாசியுங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், அதில் 28ஆம் வசனம். அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? இங்கே பாருங்க, ஒரு பெலிஸ்தன், இந்த இடத்திலும் ஒரு பெலிஸ்தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவன் யுத்தத்துக்கு வருகிறான். கோலியாத்து வரான். எல்லா ஜனங்களும் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல தாவீது வருகிறான். தாவீது அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான். தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனுஷனாக இருக்கிறான். அவன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் அங்கே இருக்கிறது. எதுக்காக? இஸ்ரவேலிலே அவனை ராஜாவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இவங்க சகோதரருக்கெல்லாம் ஒரே பொறாமை. சகோதரருக்கு தான் அந்த திறமை இருக்குது. எதுக்கு? நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க. தாவீதின் சகோதரரெல்லாம் நல்ல யுத்த வீரர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்கள், என்றைக்குமே தகுதி இல்லாதவனை தான் கர்த்தர் தகுதி உள்ளவனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா.
எதற்குமே தகுதி இல்லை இந்த தாவீது. அவன் காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்னவென்றால், கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் என்னவென்றால், அந்த தாவீது தான் இஸ்ரவேலிலே ராஜாவாக வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் திட்டம் வைத்து விட்டார். ஆகவே ஆண்டவர் பாருங்க, அந்த சகோதரர் நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த நேரத்தில் தான் அந்த கோலியாத் அவன் யுத்தத்துக்கு வரான். யுத்தத்துக்கு வந்தோடனே இந்த இடத்துல அந்த யுத்தத்தில் தாவீது போய் நிற்கிறான். அந்த இடத்துல சகோதரரெல்லாம் தடுக்கிறாங்க. இவன் எப்படி ராஜாவாக முடியும்? அவன் மேலே கோபப்படுறாங்க. கோபப்பட்டு அவனை எப்படியாவது முன்னேற வரக்கூடாது, இவன் ஜெயம் எடுத்துடக்கூடாது, இவன் வெற்றி எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி, நீ எதற்காக இங்கே வந்தாய்? உன் அதாவது தகப்பன் கொடுத்த அந்த கொஞ்ச ஆடுகளை நீ எங்கே விட்டு விட்டு வந்தாய் என்று சொல்லி சகோதரரெல்லாம் அவன் மேலே கோபமாக இருக்கிறாங்களாம். சகோதரங்களே அவனை தடுக்கிறாங்க. இவன் எப்படி ஜெயத்தை எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இவன் எப்படி ராஜாவாயிடக்கூடாதுன்னு சொல்லி அவனை தடுக்கிறாங்க. சகோதரர் மாத்திரம் இல்லை, சவுல் கூட அந்த இடத்துல என்ன சொல்கிறார் பாருங்க, 33ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. பாருங்க, இந்த சவுல் ராஜா கூட இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவதற்கு உன்னால் முடியாது, உன்னால் ஆகாது என்று சொல்லி அவன் ஒரு பக்கம் தடை பண்ணுறான். எப்படி இவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி. அப்படி இன்னொரு பக்கம் ஒரு வசனம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனை அசட்டை பண்ணுறாங்க. தாவீதை அசட்டை பண்ணுறாங்க. இவனை போய் எப்படி இந்த பெரிய கோலியாத்தோடு யுத்தம் பண்ண முடியும்? அவன் பெரிய யுத்த வீரனாக இருக்கிறான், ஒரு பெரிய தோற்றத்தை உடையவனாக இருக்கிறான். இவன் சின்னவனாக இருக்கிறானே, இவன் எளியவனாக இருக்கிறானே, இவன் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருக்கிறானே, இவன் எப்படி ஜெயத்தை எடுக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் அவனை தடுக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய அபிஷேகம், தேவனுடைய திட்டம் தாவீதின் மேலே இருந்தபடினால அவன் கர்த்தருடைய நாமத்தினால அந்த இடத்துல ஜெயம் எடுத்தான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தாவீதின் வெற்றியை யாருமே தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் வெற்றியை யாருமே தடுக்க முடியாது. நீங்கள் எடுக்கிற எல்லா காரியங்களிலே, எல்லா முயற்சியிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் மேலே பொறாமை கொண்டு எத்தனை பேர் உங்களை தடுக்க நினைத்தாலும் ஜெயம் உங்களுடையது தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை குறித்து ஒரு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் செய்ய நினைப்பதை யார் தடுக்க முடியும்? ஒருத்தராலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜெயத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தான் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் திட்டம் பண்ணினதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கென்று தேவன் நினைத்ததை அவர் தடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய நினைப்பதை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், உடைய முன்னேற்றத்தை யார் தடுக்க நினைத்தாலும் அது ஒருவராலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இரண்டாவது, உங்களுடைய ஜெயத்தை யாராலுமே தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசியுங்கள் என்னாகம புஸ்தகம், அதில் 24ஆம் அதிகாரம் 1 to 6 வரை வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு மேலாக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன்
தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ ஜனத்தை குறித்து பீலேயாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதாவது பாலாக் என்றதான ஒரு ராஜா, ஒரு மோவாபின் ராஜா, அவன் தேவ ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பீலேயாம் தீர்க்கதரிசிக்கு அவன் கூலி கொடுத்து அப்படியாக அவன் கொண்டு வரான். பாருங்கள், தேவ ஜனங்கள் அந்த பயணத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் கானானை நோக்கி வனாந்திரத்தில் பயணத்தில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அவருடைய அதாவது தேவ ஜனங்கள் எவ்வளவு அழகாக அவர்கள் நடந்து போகிறார்கள் என்பதை குறித்து இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி அவன் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் சொல்லுகிறான், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போல நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல. பாருங்கள், எவ்வளவு செழிப்பாக ஆண்டவருடைய ஜனங்க அவ்வளவு அழகாக இருக்கிறாங்களா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் முதல் வசனத்தில் பீலேயாம் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைமையில் சொல்கிறான், பாலாக் ராஜா இந்த ஜனங்களை சபிக்கணும், இவங்க இவ்வளோ முன்னேறிட்டு போகிறாங்களே, இவங்க அவ்வளோ செழிப்பாக ஆசீர்வாதமாக போகிறாங்களே, இவங்களை இப்படியே விட்டு விட்டால் இந்த ஜனங்க நம்மளை மேற்கொள்ளுவாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க எப்படியாவது இவங்க ஆளை வச்சே இவங்களை சபிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பீலேயாம் பேசி கொண்டு வராங்க. ஆனால் பீலேயாம் அவன் வரும்போது இந்த ஜனங்களை எப்படியாவது சபிக்கணும்னு சொல்லி தான் வரான். ஆனால் அங்கே வந்த உடனே தேவ ஆவி பீலேயாம் மேலே இருந்ததுனால அவன் சொல்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைத்து விட்டார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? தேவ ஆவி பெற்றதான தேவ மனுஷன் சொல்லுகிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கும்படியாக தான் கட்டளை பெற்று கொண்டிருக்கிறேன், அதை திருப்பத்தக்கவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பதற்கென்று தான் ஆவியானவர், அதாவது தேவ மனுஷன் கட்டளை பெற்றிருக்கிறான். அதை திருப்ப யாராலுமே முடியாது, அதை தடுப்பதற்கு யாராலுமே முடியாது. கர்த்தர் செய்ய நினைப்பதை யாராலுமே தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கையில் நிறையா பல காரியங்கள், பல சத்ருவான சில காரியங்கள், அதாவது சில தீய மனிதர்கள் பல காரியங்களை யாராவது சொல்லியிருக்கலாம். நிறைய பேர் சில நேரம் சாபம்லாம் போட்டிருப்பாங்க யாருக்காவது, நீ அப்படி ஆயிடுவ, நீ இப்படி ஆயிடுவ, நீ இருக்க மாட்ட, நீ அப்படி போயிடுவ அப்படின்லாம் சில நேரம் சாபமான வார்த்தை தேவ பிள்ளைகளுக்கு யார் எதிராக என்ன சொன்னாலும் அது பலிக்கவே பலிக்காது. ஹல்லேலூயா. யார் இஸ்ரவேலுக்கு தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எந்த மந்திர தந்திரங்கள் எது வந்தாலும் ஒன்றுமே பலிக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை, ஒன்றுமே எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா.
ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்தில் 3:13 மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்காக சிலுவையிலே சாபத்தை ஏற்றுக்கொண்டபடியினால நம்மேல் இருக்கிற அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய நினைப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. கர்த்தருக்கு, அதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் பரவி போகிற ஆறுகளைப் போல இருப்பீர்கள். கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். முதலாவது நான் சொன்னேன், உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது. உங்கள் வெற்றியை தடுப்பதற்கு ஒருத்தராலும் முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் செய்ய நினைப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. உங்கள் முன்னேற்றத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. உங்களுக்குரிய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உங்களை ஆசீர்வதிப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை முன் குறித்திருக்கிறார். உங்களை முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். உங்கள் முன்னேற்றத்தை யாருமே தடுக்கவே முடியாது. தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை முன் குறித்து விட்டார். கர்த்தர் அதை முன் குறித்து விட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்வதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் செய்கிறதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் செய்கிறதை யாராலும் தடுக்கவே முடியாது. எந்த பெலிஸ்தனாலும் தடுக்கவே முடியாது. எந்த மோவாபிய ராஜாவாலும் தடுக்கவே முடியாது. எந்த சத்துருக்களாலே தடுக்க முடியாது. எந்த தீய மனுஷனாலே தடுக்க முடியாது. உங்களை ஆசீர்வதிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம், சோத்திரம். ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய சபகத்தில் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை துதித்து பாடி ஆராதித்து ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய தேவ பிரசன்னத்தோடு கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு உமக்குள்ளே பலனடையும்படியாக எங்கள் தேவன் நீர் செய்த எல்லா கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் சொன்னபடியே ஆண்டவரே, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய ஜனங்களுக்காக நீர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நான் உங்கள் முன்னேற்றத்தை
தடுக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை, பெலிஸ்தரின் கிரியைகளை நீக்கி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் ஐயா. நீர் ஜெயத்தை கொடுக்கிறவர், நீர் ஆசீர்வதிக்கிறவர். அப்படியாக கர்த்தாவே உம்முடைய ஜனங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையுமாக பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நீர் கரம் பிடித்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பேருக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. எல்லாருடைய தேவைகளை சந்திங்கப்பா. மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எல்லாருடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து நடத்த வேண்டும் ஐயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.